மைண்ட் பாடி ஸ்பிரிட் ஹீலிங் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி என்னோடய வீடியோவில் உங்கள் எல்லாம் சந்திக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு சொன்னால், நம்மளுடைய எனர்ஜி லெவலை எப்படி நம்ம சேவ் பண்ணணும், எப்படி அது நம்மளுடைய வாழ்க்கையில் டெய்லி உள்ள ஆக்டிவிட்டீஸில் எப்படி அது முக்கியத்துவம் உள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது இப்போது ஃபிசிக்கல் லெவலில் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து பெண்களுக்கு வந்து 2000 கலோரிஸ் எடுக்கணும் பெர் டே, ஆண்களுக்கு 2500 எடுக்கணும் அப்ராக்சிமேட்டாக. இது கொஞ்சம் டிஃபர் ஆகும் ஏஜு மற்ற ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸை பொறுத்து. பட் அப்ராக்சிமேட்டில் நம்ம இப்படி சொல்லுவோம் இல்லையா? அதே போல் நம்மளுடைய மென்டல் எனர்ஜி, நமக்குன்னு ஒரு பவர் ஹவுஸ் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து எல்லாத்தையுமே இயக்கக்கூடியது. என்னது தான் ஃபிசிக்கலாக நம்ம சாப்பாடுகள், தகுந்த ஃபுட்டு, சத்தான உணவுகள் எல்லாம் எடுத்தாலுமே நம்மளை வந்து ட்ரெயின் பண்ணக்கூடிய இந்த மென்டல் எனர்ஜி இல்லையா? அது அது எவ்வளோதான் வந்து நமக்கு எல்லா விஷயமே இருந்தாலுமே திடீர்னு நம்ம மென்டலில் மனதளவில் அப்செட் ஆகிட்டோம்னு சொன்னால் நமக்கு அப்படி நம்ம எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆயிரும். ஸோ இல்லையா? அது வந்து ரொம்ப 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 முக்கியம் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்ரிடே லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கும், ஒரு பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கும், ஒரு மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி நம்ம சேவ் பண்ணலாம், எப்படி கீப் அப் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். எப்படி நம்ம கலோரிஸில் சொல்கிறோமே அதோட மென்டல் மனசு சக்தி ஒரு 1000 கலோரிஸ் மைண்டு எனர்ஜி அப்படி நமக்கு பெர் டே தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு சாதாரண உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். நல்லா இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சது நல்லா தூங்கி எந்திரிக்கிறீங்க. தூங்கி எந்திரிச்சதுமே உங்களுக்கு நல்ல தூக்கத்தில் ஓய்வு, அமைதி, சமாதானம் அதெல்லாம் கிடைக்குது. நீங்கள் அப்போ வந்து நல்லா உங்கள் மனசு எல்லாமே ஓய்வு எடுக்குது. நல்லா ஒரு 1000 கலோரிஸோட நாளை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதில் 1000 மனசக்தி வந்தால் ஜம்முன்னு அன்றைக்கி சந்தோஷமாக இருந்துடலாம். அது நாள் கடைசியாக இன்றைக்கி முடிய அந்த எனர்ஜியை நீ கீப் அப் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு நல்லா காலையில் முழிச்சு எழுந்திருக்கிறீங்க. எந்திரிச்சதுமே காலையில் எழுந்திரிச்சுமே வீட்டில் ஏதாச்சும் திடீர்னும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வார்த்தைகளில் காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்கும். அது ஒரு ஃபைனான்ஸ் பற்றிய பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வந்து திடீர்னு ஏதாச்சும் ஒரு மாமியார் பிரச்சனையாக இருக்கலாம், மருமகள் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை குடும்பங்களில் உள்ள பல சிக்கலில் காலையில் எழுந்திரிச்சு ஏதாச்சும் பேசுவோம். திடீர்னு மூடு அப்செட் ஆயிரும். அதில் வந்து 1000 சம்பாதிச்ச அந்த எனர்ஜியிலேருந்து ஒரு 100 எனர்ஜி போயிடுச்சுன்னு வைங்களேன், மென்டல் சக்தி உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. அப்புறம் போகிற வழியில் வந்து அந்த வேலை ஒருத்தன் உங்கள் காரை இடிக்கிறா, அப்படி வந்து ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டு போய் ஒரு சண்டை வந்து அதில் உங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி ட்ரெயின் ஆகுதுன்னு வைங்களேன். அதில் ஒரு 100 போகுது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. ஆஃபீஸில் போய் ஒரு ப்ளசண்ட்டாக இல்லாமல் அங்கேயே அவர் மேனேஜர் பல மூட் அவுட்டில் வீட்டிலேருந்து வந்திருக்காரு. அவருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகளாகி அவரும் நீங்கள் உங்களை கொஞ்சம் தேவையில்லாமல் திட்டி தேவையில்லாமல் சில பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்து அதில் ஒரு 300 எனர்ஜி போயிடுச்சுன்னு வைங்களேன். மொத்தம் 500,000 500 போயிடுச்சு. நீங்கள் ரொம்ப லோ எனர்ஜியாக இருக்கீங்க. அப்புறம் இப்படி போயிட்டு வந்ததுமே ஈவினிங் வந்து ஒரு பெரிய பில்லு ஒன்று வந்து கிடக்குது. நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டட் பண்ணாத ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பில்லுன்னு வைங்களேன். பெரிய பில்லு வந்து போஸ்டரில் வந்து கிடக்குது. அதை பார்த்து ஷாக் ஆகி அதில் ஒரு 200 எனர்ஜி போயிடுச்சு. இப்போ வந்து மொத்தம் 250 போயிடுச்சுன்னு வைங்களேன். மொத்தம் 250 தான் மீதி இருக்குது. 750 மைண்ட் எனர்ஜி உங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சு. அப்புறம் ஐயோ இவ்வளோதான் எல்லாம் நீ எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சி கடைசியில் பெட்டுக்கு போகும்போது 1000 மைண்ட் எனர்ஜியில் வந்து கடைசியில் 100 தான் இருக்குது. இதுதான் இன்றைக்கி வந்து லைஃப்பில் உள்ள பலருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிதர்சனம். இதிலேருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. நீங்கள் வந்து காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சால் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1000 ரூபாயோட ஸ்டார்ட் பண்ண நாள் 100 ரூபாயோட தூங்க போகும்போது போவீங்க. ஸோ இதை வந்து இப்படிப்பட்ட சூழ்நிலையை வந்து நம்ம எப்படி சமாளித்து அந்த எனர்ஜியை ரீகெயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிப்போம். எப்போவுமே இப்படிப்பட்ட விஷயங்கள்
வாழ்க்கையிலையும் நடக்கிறது. இது வந்து பல வடிவங்கள் நடக்கலாம். ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு விதமாக நடக்கலாம், குடும்ப தலைவிகளுக்கு ஒரு விதமாக நடக்கலாம், தலைவர்களுக்கு ஒரு விதமாக நடக்கலாம், நாட்டு தலைவர்களுக்கு ஒரு விதமாக நடக்கலாம். எல்லாருக்கும் அவங்க அவங்களுடைய பாணியில் நடக்கும். இந்த இதில் நமக்கு எனர்ஜி நம்ம கெயின் பண்ணக்கூடியது, சேவ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு வழி என்னன்னு சொன்னால், நமக்கு கிராட்டிடியூட்ஸ், அதாவது நமக்கு உள்ள பாசிட்டிவான விஷயங்கள் என்ன 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 சோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு நாமே ஃபீட் பண்ணி தான் அந்த எனர்ஜி லெவலை வந்து அப்படி மெயின்டைன் பண்ணணும். அதான் மிக மிக முக்கியம். காலையில் ஒரு வீட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரச்சனை நடந்துருச்சா ஒய்ஃபோட, அதில் வந்து விலக முடியாது. நம்ம வந்து ஹியூமன் பீயிங்ஸ் தானே. ஆனாலும் வந்து அதில் வந்து ஓகே, பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் இல்லையப்பா, பெருசாக இல்லாட்டாலும் நம்ம ஒய்ஃப் தானே, சரி இது வழக்கமாக நடக்கூடியது தானே அப்படி அதில் வந்து விலகி நின்று எஸ்கேப் ஆகி அந்த எனர்ஜியை நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். அதே போல் வந்து ஆஃபீஸில் நடக்கக்கூடிய விஷயங்களும் இதில் நடக்கும். ஸோ அட்லீஸ்ட் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடந்தாலுமே 1000 பிரச்சனை நடந்தாலே மாதமான நமக்கு சம்பளம் வந்துடுதே. எத்தனையோ பேர் வந்து பிஸ்னஸ்களில் அதுலலாம் இருக்கவங்களை வந்து பல பிரச்சனை வந்துச்சுன்னா டக்குன்னு மெயின்டெனன்ஸ் ஆகாது. 1000 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கணும்னு சொன்னால் அவ்வளோ ஒரு நாள் 100 ரூபா வரும், ஒரு நாள் அதே வராமல் கூட போயிடும். ஸோ நமக்கு அட்லீஸ்ட் ஒரு ஜாப்பில் இருக்கமே. அதே போல் நமக்குள்ள பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குங்கிறத லிஸ்ட்டு போட்டு அப்பப்போ அப்படி எனர்ஜி லோ ஆகும்போது அதுக்கு ஆப்போசிட்டான பாசிட்டிவான விஷயம் என்ன இருக்குது அப்படிங்கிறத நினச்சி அந்த 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 லாஸ் ஆன அந்த எனர்ஜியை வந்து டக்குன்னு கெயின் பண்ணி தான் நம்ம கொண்டு போகணும் அந்த நாளை. அதே போல் பிஸ்னஸில் அன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ஒரு 30,000 சம்பாதிக்கக்கூடிய இதில் வந்து அன்றைக்கி 1000 கூட கிடைக்கலையா, நமக்கு இந்த பிஸ்னஸில் அட்லீஸ்ட் இதற்கான வாய்ப்புகள் இவ்வளோ இருக்குது, இன்றைக்கி இவ்வளோ கம்மியானாலும் வரக்கூடிய நாட்களில் இதை கம்பன்சேட் பண்ணுற அப்படி இவ்வளவு சான்சஸ் இருக்குது அப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்கோ அதை அப்பப்போ ஃபீட் பண்ணி நம்ம வந்து அந்த நாளை வந்து அதை லூஸ் பண்ணதை கொஞ்சம் டாப்அப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒன்றும் இல்லை, எல்லா பிரச்சனைகளையும் வந்தாலுமே அட்லீஸ்ட் நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கமே, நமக்கு ஒரு சக்தியான ஏன்னா நீங்கள் ஆரோக்கியம் போச்சுன்னு சொன்னால் எதுவுமே செய்ய முடியாது. இருக்கமே, நம்ம நல்ல ஒரு இடத்துல இருக்குமே, நல்ல ஒரு நாட்டில் இருக்குமே, நல்ல ஒரு ஃபேமிலி செட்டப்பில் இருக்குமே, நம்ம பிள்ளைங்கள் நல்லபடியாக இருக்காங்களே இப்படின்னு இப்போ ஒரு லிஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து நம்ம லூஸ் ஆனதை காம்பன்சேட் பண்ணி அதை டாப்அப் பண்ணுறதுக்கான நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஸோ அப்படி சோர்வு ஆகக்கூடிய டைம் எல்லாமே நம்மளாம் அதோட சேர்ந்து நம்ம ஐயோ போயிடுச்சு, ஐயோ இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு நினைக்கிறது ஹியூமன் நேச்சராக இருந்தாலுமே, ஸோ அப்போ கொஞ்சம் அவேராக இருந்து ஓகே ஆயிடுச்சு, இதில் என்ன பாசிட்டிவான விஷயம் இப்போதைக்கு நமக்கு இருக்குது அந்த சூழ்நிலையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு அப்படிங்கிறத நம்ம அப்பப்போ அதாவது நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதாவது ஒரு ஒரு சைக்கிள்லேயோ ஒரு வாகனத்துலேயோ வந்து ரொம்ப கரண்டு மொரட்டையாக போகும்போது அதுக்கு எப்படி ஆயில் ஊற்றி சாஃப்டாக போக வைப்போம், அதுபோல் இந்த எண்ணங்கள் வந்து நமக்கு சாஃப்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்போவுமே இந்த அவேர்னஸோடு இருந்தோம்னு சொன்னால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்னத்தான் வந்து இயற்கையில் வந்து நமக்கு அந்த சோர்வாகக்கூடிய பலகீனங்கள் ஒரு ஆக்ஷன் கேட்டால் அப்படி நம்ம வந்து ரொம்ப மனச்சோர்வாக கஷ்டத்துக்குள்ளே போவோம். அது வந்து இயற்கையாக இருந்தாலுமே கண்டிப்பாக அதில் வந்து மீள்றதுக்கு இந்த இந்த மெத்தட் நமக்கு உதவியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு நல்ல செய்தியோடு இந்த வீடியோவை இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். அடுத்த நாள் இன்னொரு வீடியோவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.